குட் மார்னிங். காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமி ஃபவுண்டர். நாங்கள் தினமும் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். அது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ். மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் வந்துட்டுருக்கு. இதை தொடர்ந்து கேட்க வேண்டும், ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் அந்த மாதிரி ஆழமாக கவனமாக கேட்டால் மட்டும்தான் இதோட நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்பவுமே நாங்கள் சொல்கிறோம். ஏதோ தானோன்னு கேட்கக்கூடாது. வாழ்க்கையில் எவ்வளோ பிஸியாக இருக்கும். அதில் ஒரு 10 நிமிஷம் கேட்கணுன்னா நம்மளால் முடியல. ஃபஸ்ட்டு காலையில் இந்த ஒரு 10 நிமிஷம் கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கணும். அதுக்கு நிச்சயமாக ஒரு தீர்மானம் எடுக்கணும். நீங்கள் தீர்மானம் எடுக்காமல் இதை கேட்கவே முடியாது. ஏன்னா இந்த வார்த்தைகளை கேட்பது கெட்ட சக்திக்கு பிடிக்காது. கெட்ட சக்தி நிச்சயமாக உங்களை பிளாக் பண்ணும், கேட்க விடாமல் பண்ணும். அதை நீங்கள் ஓவர் பவர் பண்ணி பிரார்த்தனை பண்ணி நிச்சயமாக ஓவர் பவர் பண்ணி இதை கேட்கணும். அப்படியே தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ முக்கியமான விஷயம் இதுன்னு. கெட்ட சக்தி உங்களை தடுக்குதுன்னு வச்சுங்களேன், இதை கேட்க வேணான்னு சொல்லிவிட்டு. அப்போனா அது எவ்வளோ நன்மை பயக்கும் உங்களுக்குன்னு புரிஞ்சுக்குங்க. அதனால் அதை ஓவர் கம் பண்ணி டெய்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. எல்லோரையும் வரவேற்கிறோம். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் இந்த பிள்ளைங்கள்லாம் இந்த பில்டிங் பிளாக் பிளாக்ஸ் கட்டுறாங்கல்ல, அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய கனவு கண்டு நிறைய கனவில் நிறைய கட்டி வைக்கிறோம். அதெல்லாம் இடிஞ்சு விழும்போது டிப்ரெஷன் போயிடும். சரிங்களா? இதே தான் நடக்குது. இதே தான் நிறைய பேரோட வாழ்க்கையில் நடக்குது. அது ஏன் அந்த மாதிரி ஆகுது? ஏன் அந்த கட்டின கனவெல்லாம் எப்படி இடியுது? ஏன் நடக்காமல் போகுது? ஏன் செய்ய மாட்டேங்குது? ஏன் 100க்கு 1000த்தில் ஒருத்தருக்கு நடக்குது? இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா சரியாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. நிச்சயமாக குறைஞ்சது 10% பேர் சக்ஸஸ் ஆகிடலாம். அதுக்கான வழி தான் நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். இப்போ 1000த்தில் 1 வருது, நாங்கள் 10% பேராவது தப்பிக்கிறதுக்கு வழியை சொல்கிறோம். அதனால் இந்த மாதிரி பில்டிங் கட்டும்போது, நீங்கள் மனசில் கோட்டை கட்டும்போது மெயினாக ஃபவுண்டேஷன் என்ன போட்டிருக்கீங்கன்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஃபவுண்டேஷன் தான் கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவரை பற்றிய உண்மைகள். இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னு வச்சுங்களேன், உங்கள் பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணுவீங்க. நிச்சயமாக, கேரண்டீடாக. ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஃபவுண்டேஷன் தான் ஒழுங்காக போட சொல்கிறோம். ஆனால் அதுக்கு ரெடியாக இல்லை. நீங்கள் சாதாரணமாக என்ன ஃபவுண்டேஷன் போட்டிங்களோ, வெறும் மண்ணில் ஃபவுண்டேஷன் போட்ட உடனே அது இடிஞ்சு விழுந்துடுது. மண்ணில் ஃபவுண்டேஷன் போடுறது என்னது? சும்மா கடமைக்கு பூஜை பண்ணுறது, கடமைக்கு சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறது, கடமைக்கு சாமி கும்பிட்றது, அப்புறம் அதுக்கு வாழ்க வளமுடன் அது இது நான் ஒன்று இருக்கும். போய்ட்டு தத்துவம் கேட்குறது. தத்துவம் கேட்டு தானே வரீங்க. எல்லா இடத்துக்கும் போகிறீங்க. அங்கே போயிடலாம், வாழ்க வளமுடன் போனால் அப்படியே எங்கேயோ போயிடுவோம். எல்லோரும் ஒருத்தரும் எழும்பி வராங்க. நிறைய பேர் எழும்பி வராங்க. நல்லா உங்கள்கிட்ட பணம் பிடுங்கிறதுக்கு. அங்கெல்லாம் போயிடுவீங்க. இங்கே ஒன்றும் இல்லை, ஃப்ரீன்னு சொன்னால் வர்றது கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? அதான் விஷயம். அங்கே கெட்ட சக்தியும் நல்ல சக்திக்கும் வித்தியாசம் அதுதான். கெட்ட சக்தி என்ன பண்ணும்? நிறைய அட்ராக்ட் பண்ணி பணத்தெல்லாம் வாங்கி பிடுங்கிட்டு ஒன்றும் செய்யாமல் விட்டுரும். நல்ல சக்தி பணம்லாம் வேணான்னு சொல்லும், நன்மை சொல்லும். ஆனால் நமக்கு அந்த இடம் பிடிக்காது. என்ன பண்ணுறது? பழகிடுச்சுல்ல. ஆனால் வாழ்க வளமுடன் இல்லை, அது யாரோ இருக்காங்க இப்போ. ஆசான் இது யாரோ ஆசான்ஜியா யாரெல்லாமோ என்னென்னமோ சொல்கிறாங்க. 8000 5000 கொடுத்து ஓடுவாங்க. அங்கே உட்காந்து கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு கை தட்டிட்டு தத்துவம் கிட்ட வந்துடுவாங்க. கண்டபடி சித்தாந்தம் சொல்லுவாங்க. அந்த சித்தாந்தம் தத்துவம்லாம் ஃபவுண்டேஷனே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அந்த சித்தாந்தம் எல்லாம் நிச்சயமாக தத்துவெல்லாம் உங்களுக்கு மண்ணால் கட்டினப்பட்ட ஃபவுண்டேஷன். அதெல்லாம் இடிஞ்சு போயிடும். நிச்சயமாக ஒரு நாள் இடிஞ்சு போய் உட்காருவீங்க. என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு. ஏன்னா ஃபவுண்டேஷன் நீங்கள் சரியாக போடலை. சரிங்களா? இப்போ ஃபவுண்டேஷன் கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவருடைய உண்மைகள். இது கேட்டிங்கன்னா என்ன தமாஷுனா, இந்த உண்மையை சொல்லும்போது எல்லாருமே வாய் பழக்கிறாங்க. இங்கே அப்படியா சார், அப்படியா சார் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அது தாங்க முடியல. ஏன்னா கெட்ட சக்தி ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுருக்குதுல்ல, மண்ணில் அழகாக ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுருக்குல்ல, அது மேலே நின்றுட்டு இதை கேட்டால் ஒன்றும் புரியாது. ஃபஸ்ட்டு அதுக்கு தான் சொல்கிறது எப்போவுமே 6 மாதம் பொறுங்கன்னு. பொறுக்கிறதே இல்லை இவங்களாம். வந்த உடனே வாயை பொழந்துட்டு அதுதான் ஒன்றுமே புரியலையே, என்ன சொல்கிறீங்க அப்படின்வாங்க. அவ்வளோ தாக்கம் பாருங்கள், அவ்வளோ இருட்டின் தாக்கத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க.
தேவையில்லாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்சுக்கிட்டும், இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஓடியிருக்கீங்க. கண்ட கண்ட சித்தாந்தத்துக்கு பின்னாடி போயிருக்கீங்க. கண்ட கண்ட வேதாந்தத்துக்கு பின்னாடி போயிருக்கீங்க. உண்மைக்கு பின்னாடி போல. உண்மைக்கு பின்னாடி போல. கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர்ன்னு சொல்கிறது உண்மையை பேஸ் பண்ணியிருக்கிறது. கம்ப்ளீட்டாக ப்ரூஃபோட சொல்கிறோம். உண்மையை பேஸ் பண்ணியிருக்கிறது. அதனால தான் இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஃபவுண்டேஷனில் தான் முன்னாடி போக சொல்கிறோம். ஆனால் இந்த ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறது கஷ்டமாக இருக்குது. யாருக்கிட்டையும் சொல்கிறதும் இல்லை. இவங்க ஒன்று மட்டும் வந்து கெட்டு போகிறது. வேறு யாருக்கிட்டையும் சொல்கிறது இல்லை. பயம். என்னமோ ஒரு பயம். ஏன் அவங்கெல்லாம் கூட மண்ணில் தானே இருக்கிறாங்க. மண் ஃபவுண்டேஷனில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க, தெரிஞ்சுக்குங்க. ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வேணும்னா இங்கே வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டால் வாழ்க்கை மாறும். இதை பாருங்க, நாங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டிகிட்ருக்கோம். நார்த்துலலாம் எக்கச்சக்கமாக நடக்குது. வாழ்க்கையே மாறிட்டுருக்கு. ஓகேங்களா? செல்வந்தர்களாகி கொண்டிருக்கிறார்கள். வியாதியெல்லாம் போய் நல்ல ஆரோக்கியத்துக்கு வந்துட்டுருக்குறாங்க. எல்லாம் ரொம்ப ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஆனவங்கலாம் வித்தியாசமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் சொல்கிறோம். 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு நாங்கள் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எதுவுமே இல்லை, இப்போ தான் வந்திருக்கீங்க. வந்து கேட்ட உடனே எல்லாமே இப்போயே தெரியணுன்னா எப்படி? அதான் அந்த மாதிரி மண்ணுலலாம் ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுருந்தீங்க. ஏதேதோ சித்தாந்தம், ஏதேதோ வேண்டாது எல்லா மூட நம்பிக்கை எல்லாத்தையும் தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு, என்னென்னா தோணுதோ, யார் பக்கத்து வீட்டில் என்னென்னா சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படியே தானே இருந்தோம். கிளியர் ஆகிட்டு நம்ம வரணுங்க. நம்ம கிளியர் ஆகி வெளியே வந்தால் தான் இந்த சரியான ஃபவுண்டேஷனை போட முடியும். இந்த சரியான ஃபவுண்டேஷன் போட்டால் தான் பாருங்கள், நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட ஜென்ரேஷன், உங்களோட பிள்ளைங்க எல்லாம் காப்பாற்றப்படுவாங்க. புது வழியான இந்த இந்த ஃபவுண்டேஷன் கொண்டு போவீங்க. அது நல்லா புரிஞ்சுக்கங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்காவது சரியான ஃபவுண்டேஷன் போடுங்க. அவங்கள அந்த ஃபவுண்டேஷனில் வளருங்க அப்படின்னு சொன்னால் அதையும் கேட்குறதில்ல. பிள்ளைங்களையும் அந்த ஃபவுண்டேஷனில் விட்டுறதில்ல. பிள்ளைங்களையும் விட்டுறதில்ல. எல்லாம் அப்படியே இருக்கட்டும். அப்படியே இந்த மண்ணிலே கிடக்கட்டும் அப்படின்றீங்க. வந்து ஒரு வாட்டி கேட்டுட்டு ஓடி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆ ஆ ஓஹோன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. ஏன்னா கட்டசக்தி அப்படி மேக்னெட் மாதிரி இழுத்துன்னு போயிடும். நாங்கள் ஒரு 2 நாள் சென்னையில் போய் தங்கியிருந்தோம்ல. சென்னையில் ஹோட்டலில் தங்கியிருந்தோம். நாங்கள் டிவியெல்லாம் இங்கே பார்க்குறதே இல்லைங்க. எப்போவுமே கூகுள் டிவி இதெல்லாம் யூடியூப் மட்டும் தான். எங்களுக்கு தேவையானதை மட்டும் தான் பார்ப்போம். அங்கெல்லாம் போனால் டிவி இருக்குது. அதை ஆன் பண்ணால் பாருங்கள், வாந்தி வருதுங்க. இதை தாங்க இவங்கெல்லாம் உள்ளே தூக்கி போட்டுன்னு இருக்கிறாங்க. நாங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சேனலாக பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். பாரு இப்படி தான் இருக்குது. அந்த சீரியல்லாம் பார்த்தா சிரிப்பு வருது. மருமக முறைச்சி பார்க்குறதும், மாமியார் முறைச்சி பார்க்குறதும், என்னெல்லாமோ குப்பை தொட்டிங்க. அதுக்கப்புறம் ட்ராமா அதுக்கப்புறம் சினிமா பாட்டு மோசமான சீனு எல்லாம் போட்டு அப்படியே கலக்கி கட்ட சக்தி இழுத்து மேக்னெட் போட்டு இழுத்துன்னுக்குறான். இப்போ இதெல்லாம் உள்ளே போய் கலக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது கூட போயிட்டு வாழ்க வளமுடன் போய் சித்தாந்தம் எடுத்துக்கிறது, வேற எங்கன்னா போய் சித்தாந்தம் எடுத்துக்கிறது, ஆசாஞ்சி என்ன சொல்கிறான்னு கேட்டு தலையாட்டுறது, இந்த மாதிரி சித்தாந்தத்தையும் தலையில் ஏற்றுக்க வேண்டியது. இதெல்லாம் எந்த மாற்றமும் இருக்காது. இது இந்த டிவியில் பார்க்குற விஷயம், சீரியலில் இதிலெல்லாம் மாற்றமே வராது வாழ்க்கையில். வாழ்க்கை அது அப்படியே போகும். அதனால் அது பேர் தான் மண்ணாலான ஃபவுண்டேஷன். அதனால் ஸ்ட்ராங் பாறாங்கல்லான ஃபவுண்டேஷன் போடுங்க. அதுக்கு கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவரை முழுவதுமாக தெளிவாக எல்லா விதத்திலும் உண்மையை தெரிந்து புரிந்து சைவம் வைணவம் தெரிஞ்சு 8வது நூற்றாண்டு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு, இப்போ நம்ம வேதத்தில் ரிக்வேதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னு கூட சொல்கிறோம். பிள்ளையானவரை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு ரிக்வேதத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. ரைட்டா? எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நாங்கள் பெரிய பக்தர்கள்னு தெரிஞ்சுன்னு இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு வாங்க, சரியான தத்துவத்தை சரியான பிள்ளையானவரை பாருங்கள். வேதம் சொல்கிற பிள்ளையானவரை பாருங்கள். சைவ வைணவம் சொல்கிற பிள்ளையானவரை பாருங்கள். உலகளாவிய விதத்தில் எப்படி உலகத்திலேயே அவர் எப்படி செயல்பட்டார்னு பாருங்கள். நமக்கு தான் எல்லாம் தெரியும் சொன்னால் இதை கேட்காம இருந்தீங்கன்னா எப்படிங்க ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகும்? ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆக்குறது தான் 6 மாதம் வாங்கன்னு சொல்கிறோம். ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் ஆக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட சிந்தனையெல்லாம் மாறும். உங்களுடைய வாழ்க்கை தன்மை மாறிடும். அதை செய்ய வேண்டும் என்ற உறுதியுடன் வாருங்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். இது வரைக்கும் டைம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் நன்றி. அடுத்த வாரமும் யாரெல்லாம் எப்போ வரீங்களோ அதை டைமை கொடுங்க. இது வரைக்கும் டைம் கொடுத்தவங்களாம் கரெக்டாக வாங்க. அந்த 1 ஹவர் தான் என்னென்னமோ பிஸி வரும். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு கெட்ட சக்தியை நிறுத்திட்டு வாங்க. அப்போ தான் விடுதலை படுவீங்க. எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.